இதெல்லாம் வெல்கம் யார் யாரும் போகிறேன். நீ உனக்கு அந்த கண்டினியூட்டி இருக்கு. டக்குனு நெக்ஸ்ட் டைம் இருக்கு, ஃபர்ஸ்ட் இருக்கு. நாங்க உடனே செய்வோம், உடனே தான் செய்வோம். ஹலோ மக்களே, வணக்கம், வெல்கம், வந்தனம், ஸ்வாகதம், நமஸ்காரம். ஐம் பேக் வித் another வீடியோ. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அமரன் படத்துல இருந்து சாய் பல்லவி இன்ட்ரோடக்ஷனுக்காக ஒரு வீடியோ வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். இவங்க வந்து வந்தாங்க, இவங்க கூப்பிட்டு உட்காரிச்சு ரியாக்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஹெட்ஃபோன் ஒன்று தான் பாருங்க. என்னப்பா ஒரு கேட்டுக்கப்பா, நீங்க கேட்டுக்கப்பா. ஓகே ஓகே தலைவர்களே, பார்த்துருவோம், வீடியோ பார்த்துருவோம். நல்லா திருப்தியா வச்சுட்டு வாயில எனக்கு புளியல் எழுப்பி நல்லா கணக்கா இழுத்தனா அந்துரும். பார்த்துக்க, இப்போ நான் ஒரு வீடியோ போட சாமி. ஓகே கைஸ், வீடியோல போய் செக் இட் அவுட். இது உண்மையான ஆரம்பிக்கப்பா, நடந்தது. இது அவங்களோட டெத் இருக்குதா? ஒபாமா அந்த காலத்துல. The country needs to see today is the man he was, not Mysore. मेजर मुकुंद वरदराजन की पत्नी श्रीमती इंदु रपका वर्गीस. समर ट्रांजिशन आ गया. गुड. That's I put it in. Transition कीपरा. इंदु रेबेका वर्गीस. கேளு கரா வயனா வயர். முகுந்தே எஸ்கே காட்ட மாட்டறாங்க. அது சஸ்பென்ஸ். Congratulations Lieutenant Mukund. Congratulations Captain. நான் க்ளீன் சொல்ல இருக்கேன். Congratulations Major Mukund. Thank you Mamati. இதுல ஒரு பேசணும் வராங்க. ஓ இது நம்ம புல்லா போட்டு தெரிஞ்சானா? குமரன். வெரி ಈ ಕಡಲಕ್ಕೂ ಆಕಾಶಕ್ಕೂ ಇಡೆಯಲ್ലുള്ള ದೂರಂ എനിക്കും അവനുക്കും. Yes, I'm forever in a long distance relationship with my love. அவன் பேசும்போது அந்த மலையாளத்தை தொட்டு தான் பேசுறாங்க. தீபாவளி ரிலீஸ் சூப்பர். ஆக்சுவலா ஏன் அவன் காட்டலன்னா பேஸ் பண்ணியிருக்காங்க. யார் சுகோதி காட்டினாங்க. அவன் லாஸ்ட் இருந்தான். அது அந்த மிலிட்டரி கட்டு அப்படியே மெரினா போயிட்டாரு. அப்படியே மெரினா சிவகாரி முதல்ல இருந்துச்சு. அப்படியா? இல்லை மெரினா சிவகாரி இப்படிதான் இருந்தாப்ப. ஆமா ஆமா ஆமா. என்ன படத்துலையா? மெரினா படத்துல சொல்றேன். கொஞ்சம் மெரினா கொண்டு அதனால நான் ஃபுல்லா கொடுத்துருச்சேன். நான் ரொம்ப நாள் கட்டக்கூடாது வெளியே அப்படின்னு. அது எவ்வளவு இருக்கலாம்? அதான் இருக்கும். பாடி ஃபர்ஸ்ட் எப்படி தெரியும்? பாடி ஃபர்ஸ்ட் குறைச்சிட்டே ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். இல்ல ஆக்சுவலி அந்த இதுலயுமே ஆள் பாடியா தான் இருந்தா நல்லா ஃபிட்டா. அந்த ஹேர் கட் பண்ணனால விழுஞ்சிருக்கும் போது இருந்தது. விழுந்து வெயிட் செம்ம வெயிட். இந்த உங்களுக்கு தெரியுமா? இல்ல நான் படிக்கல, தெரியாது. அது ஒரிஜினல் ஸ்டோரி. சென்னை தான் நினைக்கிறேன். முகுந்த் சென்னை தான் நினைக்கிறேன். அவரோட ஒரு ஸ்டோரி அப்படியே பில்ட் பண்ணி ஆக்சுவலி அவர் இதுல பேசுறாங்க. ஆடியோ லான்ச் எதுவும் சிவகார்த்திகேயன் வந்து இந்தியனுக்கு ஒரு ரியல் அவெஞ்சர்ஸ். இந்த படம் வந்ததுக்கப்புறம் ஒரு அவெஞ்சர்ஸ், ஒரு மார்வல்ல இருக்கிற காமிக்ஸ்ல இருக்கிற ஹீரோஸ் வந்து சிவகார்த்திகேயன் வந்து திருப்பி நடிச்சிட்டு இருந்தாங்க ஒரு தரப்பட்ட மக்கள். அது ஏன் அப்படின்னா, அமரன் படம் ஒரு பெரிய துப்பாக்கி மாதிரி படம் கொடுத்துட்டா கொடுக்க போட்டாங்க கொடுத்தா ஒரு மண்டை கிடையாச்சு. ஆக்சுவலி அவர் சொன்னதுக்கான ரீசன் என்னன்னா, நினைச்ச உண்மையான ஹீரோ ஒரு முகந்துன்றவரை வச்சு மேபிக்க மாதிரியும் எடுத்துட்டாரு. ஸோ அவர் தான் ஒரு உண்மையான அவெஞ்சர் இந்தியன் சொன்னதுக்கு அந்த விதம் மட்டும் கட் பண்ணிட்டு அடிச்சாங்க. ஸோ நமக்கு யாரு அவெஞ்சர்ஸ்னா சோல்ஜர்ஸ் சொல்றோம். ஸோ அவங்க கதையை எடுத்து பண்ணும்போது அதாவது பெருமையா பேசுனாரு. அப்படி கொடுத்து ஆக்சுவலி ரொம்ப ரிஸ்கியான கதை தான் தெரிஞ்சு. நேற்று கூட இந்த ஒரு எஃப்எம் இதுல ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தாங்க. போட சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க இப்ப அவங்க இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவங்க திருப்பி அவங்க வாழணும் அந்த சமுதாயத்துல. அந்த பாட்டுக்கு அந்த கதையை எடுத்து நம்ம சினிமா லிபர்ட்டிக்காண்டி நம்ம பாட்டுக்கு எதாவது சொல்லிட்டோம்னா அவங்கள போய் பாதிச்சிடும் அப்படின்றதுக்காண்டி அதை மனசு வச்சுதான் நான் அவங்க வந்து அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, ஒய்ஃப் குழந்தைன்னா ஃபேமிலி இருக்காங்க. நான் பாட்டுக்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கதையை எடுத்து சினிமா நான் வேற மாதிரி மாற்றி இருக்கேன்னா அது வேற மாதிரி அவங்க தாக்கம் அவங்க பாதிக்கும். ஸோ அதனால அவங்க கரெக்டா ப்ராப்பரா பார்த்து எழுதி கரெக்டா அவங்கள்ட்ட கொடுத்து படிக்க வச்சு இதுதான் நடக்க போகணும் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் நான் போனோம் ஷூட்டுக்கு அப்படின்னு சொன்னேன். நல்லா சொன்னேன்.
இல்ல எதுக்கு ஒரிஜினல் ஸ்டோரி நடந்த விஷயத்த அதான்டா சொல்றேன், ஒரிஜினல் ஸ்டோரி நீ எடுத்துட்ட, உண்மையா சொல்றேன். எடுத்துட்டு நீ அப்படி எடுத்து சொல்ல முடியாது. நீ சினிமா காண்டி ஒரு சில விஷயம் மாத்திர மாதிரி இருக்கும், கமர்ஷியல் பிசினஸ் காண்டி மாத்திர மாதிரி இருக்கும். அப்படி மாற்றும் போது நீ பாட்டுக்கு என்னதான் மாத்தினா இப்ப அவங்க வாழ்க்கையில இருக்காங்க, அவங்க ஒருவேளை பார்த்து வேற யாராவது பார்த்துட்டு அந்த மாதிரி அவங்கள விமர்சனம் பண்ணாங்கன்னா அது அவங்களதான் பாதிக்கும். ஸோ அதனால அதையும் நான் மனசுல வச்சுக்கிட்டு ப்ராப்பரா எழுதி அவங்கள்ட்ட போய் இதான் நடக்க போது இப்படிதான் வரப்போகுதுன்னு சொல்லி இல்ல இப்போ சில ஒரிஜினலா கொடுத்துட்டா ஒரு நல்ல இதாகவும் கொடுத்துட்டா கிரெடிட்ஸ் ஃபுல்லாமே அவங்களுக்கு. ஸோ இது போய் மக்கள்கிட்ட சேர்ந்ததுலாம் பெரிய விஷயம். ஸோ அதனாலதான் இது கொஞ்சம் அப்படி இப்படி பசங்கன்னா கூட தப்பா முடிக்கிற சான்ஸ் நிறைய இருக்கு. அந்த மாதிரி விஷயத்துல சரி ஓகே நம்ம பொறுத்தது பார்ப்போம். எனக்கு இந்த மாதிரி மிலிட்ரி பேஸ்ட் படம் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது நம்ம வந்ததுக்கப்புறம் படமா பார்த்து நம்ம என்னென்ன நம்ம சேனல் வந்து ரிவ்யூ போடுவோம். எடிட் யாரு பக்கத்தில் எடிட் நம்ம பார்த்து ஆக்சுவலி அந்த ஒரு அவங்க காமிச்சிட்டு சாய்படி காட்டுறாங்க. கிரெடிட் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன் வந்து கிரெடிட் போடுறேன், கிரெடிட் போட்டுறேன். செம்ம சூப்பரா இருந்தாங்க. அதாவது ஆக்சுவலாக ரங்கூன் படத்துல இருந்தாங்களா அவங்க அந்த டீம் தான் அப்படியே போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நான் நினைக்கிறேன். கமலஹாசன் படத்துல அவங்க பட்டியல இருந்து வர்றதுனால கொஞ்சம் மேக்கிங்காவுமே நல்லா தான் இருக்கும். ஆனா இது எனக்கு தெரிஞ்சு எப்படி அண்ணனுக்கு துப்பாக்கியோ அந்த மாதிரி சிவகார்த்திகனுக்கு அமரன் ஒரு இதா இருக்கு. அது ரீச் ஆயிட்டா எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்கும், ஒரு ஒரு மார்க்கெட் ஒரு எப்படி சொல்றது ஒரு மெயிட் சோனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கெட்ட போவது சரி படம் போறது அது இது. ஆனா இந்த படத்துல 2 வேர்ல்டு இருக்கும் நல்லா. அந்த டீச்சர் பண்ணா அந்த 2 வேர்ல்டு காமிச்சிருப்பாங்க. அது எப்படி அவங்க கரெக்டா வந்து ப்ராப்பரா வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ண போறேன்னு தெரியல. நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். இல்ல ஃபர்ஸ்ட் டீசரே செம்ம அதுதான் 2 வேர்ல்டு இருக்கும், 2 வேர்ல்டு இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா அதுலயுமே டிரான்சேக்ஷன் நல்லா இருக்கும். இவங்க வந்து ஹோலி தூக்கி போடும்போது அங்க வந்து பாம்பு அடிக்கும், இவங்க வந்து ஓட்டம் அடிக்கும்போது அங்க வந்து அந்த 2 வேர்ல்டு. இந்த ஒரு இது எப்போ ஆரம்பிச்சுன்னா இந்த லியோல அந்த கத்தை அதே கான்செப்ட் சூப்பர். அதெல்லாம் இந்த மாதிரி பண்ணவங்க சூப்பர் பார்க்கறது கொஞ்சம் அழகா இருக்கு. நம்ம பொறுத்தவரைக்கும் பார்ப்போம் என்ன மாதிரியான இந்த மாதிரி இருக்க போதும். ஓகே அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் சொல்லி அவங்க சப்போர்ட்டை வந்து அள்ளி பூச்சிங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் ரிவ்யூ சந்திப்போம். மற்ற தன் பயப்படம் ஆனந்தா அண்ட் விஸ்வா. நன்றி, வணக்கம். 3 days அவளை அடுத்த வீடியோவில் ஆரம்பிச்சாங்க.